ஒரு பக்தர் 2 நாட்களுக்கு முன்பு கால் பண்ணாங்க. அடிக்கடி பேசக்கூடிய பக்தர் தான். அந்த பக்தர் கால் பண்ணும்போது அவருடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் அந்த பிரச்சனைகளை பற்றி என் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாங்க. அதாவது அவர்கள் மன வருத்தத்தோடு பேசினாங்க. அப்போது ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாங்க. அதாவது அவருடைய அந்த பக்தருடைய நண்பர் அவர் சில நாட்களுக்கு முன்பு இந்த பக்தர் கூட பேசும்போது, பாபா உங்களை யாருக்கும் உதவி செய்ய வேண்டான்னு சொல்லியிருக்காரு என்னும் ஒரு வார்த்தையை சொன்னாராம். அதாவது உதவி செய்ய வேண்டாம்னு பாபா சொல்லியிருக்காரு அப்படின்னா, பண உதவி யாருக்கும் செய்ய வேண்டாம்னு பாபா சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை சில நாட்களுக்கு முன்பு இந்த பக்தருக்கு அவருடைய நண்பர், அவரும் பாபாவுடைய பக்தர் தான், சொன்னதா சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் பாபாவுடைய வார்த்தையை மீறி சிலருக்கு சில உதவிகள் செய்துட்டேன் சாய், அதனால் பாபா வருத்தமாக இருக்காரோன்னு எனக்கு தோணுது. இப்போ இருக்க சூழ்நிலைகளை பார்க்கும்போது எனக்கு பாபா கோபமாக இருக்காரோ, அந்த வார்த்தையை நான் மீறிட்டேனோ, பாபா வருத்தப்படுறாரோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் கேட்ட உடனே எனக்கு அது பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது. ரொம்ப மனசில் ஒரு பெரிய ஒரு அழுத்தமாகிடுச்சு. அது ஏன்னு சொன்னால், நான் உணர்ந்த வரையில் சொல்கிறேன், பாபாவை நான் உணர்ந்த வரையில் இந்த 26 வருடங்களில் நான் உணர்ந்த வரையில் சரிதம் 26 வருடமாக சரிதம் ஆழ்ந்து உணர்ந்து படிக்கிறோம். அந்த சரிதத்தில் பாபா உடைய அமுத மொழிகள், அவர் பக்தர்களுக்கு கூறிய ஆறுதல் வார்த்தைகள், அறிவுரைகள், இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து உணர்ந்து படிக்கிறோம், தியானிக்கிறோம். அந்த ஒரு உணர்வில் நான் எனக்கு அந்த வார்த்தை ரொம்பவே ஒரு அபத்தமாக பட்டுச்சு. பாபா எப்படி பிறருக்கு உதவி செய்ய வேண்டான்னு ஒருத்தர்கிட்ட சொல்லுவார்? அப்படி சொன்னால் அவர் எப்படி பாபா ஒரு மகானாக இருக்க முடியும்? மனிதன் சொல்லலாம், சக மனிதனை நீ அவனுக்கு செய்யாத இவனுக்கு செய்யாதன்னு சொல்லலாம், அது மனிதன். ஆனால் பாபா பிறருக்கு உதவி செய்யாதன்னு சொல்கிறதுங்கிறது எனக்கு அது ரொம்பவே அது ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை. அது பாபா சொன்னாருன்னு சொல்கிறது அதை விட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கு அந்த பக்தர் மறுநாள் ஃபோன் பண்ணும்போது நான் இந்த வார்த்தையை அதே வார்த்தையை அவங்க சொல்லும் போதும் மறுபடியும் நான் உடனே குறுக்கிடுறேன். அன்னைக்கு சொல்லலை, ஆனால் மறுநாள் நான் குறுக்கிட்டு சொல்கிறேன், சொல்கிறது தவறு. அதாவது பாபா என்றைக்குமே அந்த மாதிரி சொல்ல மாட்டார், பாபா அப்படி சொல்லுவாருன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கு எனக்கு ப்ரேயரில் இந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் பாபாவிடம் கேட்கிறேன். அதாவது நான் பாபாவிடம் எந்த ஒரு கேள்வியையும் அவ்வளவு எளிதாக நான் பாபாவிடம் கேட்க மாட்டேன். ரொம்ப யோசிப்பேன். ஒரு கேள்வி பாபாவிடம் கேட்பதற்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா அதுதான் அந்த பக்தனுக்கும் குருவுக்குமான ஒரு பிணைப்பு. அது அவ்வளோ ஈஸியாக கேள்விகள் மேல் கேள்வி கேட்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக வராது, உணர்வுபூர்வமாக வராது. ஆனால் இது கேட்காம என்னால் இருக்க முடியல. பாபாவிடம் நான் கேட்குறேன், பாபா எப்படி அந்த ஒரு வார்த்தை வரும், உங்களிடமிருந்து அந்த வார்த்தை வரும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா நான் உணர்ந்த வரையில் சச்சரிதத்தில் பார்த்திங்கன்னா பாபா சொல்லுவார்,
நாயாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும் ஈயாக இருந்தாலும் எறும்பாக இருந்தாலும் யார் உன்னிடம் வந்தாலும் உன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய முடியலைன்னா அமைதியாக இருந்துரு. அதுக்கு வந்து நீ அவர்கள்ட்ட வெறுப்பை வெளிக்காட்டாத, வெறுப்படையாத, அவர்களை வந்து இழிவாக நடத்தாத அப்படின்னு ஒரு வரிகள் வரும். எல்லோருக்குமே சொல்கிறது பாபா வந்து பிறகு உதவி செய்யணும் தான் சொல்லுவார் பாபா. அது பண உதவின்னு மட்டும் சொல்லலை, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உதவி செய்யணும். சரிங்களா? அப்படிப்பட்ட பாபா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்தரிடம் சொல்லி இன்னொரு பக்தர்கிட்ட சொல்லி உங்களை வந்து பாபா யாருக்கும் உதவி செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இன்னொரு விஷயம், அதாவது இந்த பக்தர் அந்த அவருடைய நண்பர் சொன்னதை மறுபடியும் இவங்க வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த வார்த்தை சொன்னீங்க, நான் வந்து அதை மீறி இந்த மாதிரிலாம் நான் சிலர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அந்த நண்பர் சொல்லியிருக்காரு, என்ன நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க, பாபா உங்களை சொல்லியிருக்காரு, பாபா சொல்லி இப்படி மீறி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அதையும் சொல்கிறாங்க இப்படி சொன்னாருன்னு. அதை கேட்கும் போது எனக்கு வந்து ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, பாபா எப்படி சொல்லுவாருன்ட்டு நான் பாபாட்ட கேட்குறேன், பாபா இந்த மாதிரி தயவு செய்து எனக்கு வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க, என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் எப்படி பாபான்னு யோசிக்கிறேன். அப்போது பாபா ஒரு வார்த்தை சொல்கிறாரு அன்னைக்கு, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள் அப்படிங்கிறார். என்னை ஆராய்ந்து அறிந்து கொள் அப்படிங்கிறார். அது எனக்கு அப்படியே செவிலில் ஒரு அற விட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா எப்போவுமே நான் வந்து என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் செவி வழி செய்திகளை அப்படியே நான் எந்த பக்தர்களிடமும் நான் வந்து பகிர மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் இத்தனை வருடத்தில் நம்ம மேகசின் நடத்தும் போதும் சரி, இப்பையும் சரி, எந்த ஒரு தகவல் பாபாவை பற்றிய எந்த ஒரு தகவலையும் செவி வழி செய்திகள் இருக்குது பார்த்திங்களா, இன்றைக்கி பாபா அது பண்ணார் இது பண்ணார்னு தன் போக்கில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் சுவாரஸ்யத்துக்காக எவ்வளவோ சேனல்கள் எப்படியோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோல் வந்து நான் வந்து எதையுமே வந்து செவிவழி செய்திகளை வந்து எந்த ஒரு பக்தரிடமும் நான் பகிர்ந்தது கிடையாது. எந்த ஒரு தகவல் பாபாவை பற்றி எந்த ஒரு தகவலையும் நான் வந்து ஒரு பக்தருடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் முதல்ல அதற்கான ஆதாரத்தை நான் தேடுவேன். எப்போவுமே அது சரிதத்தில் இருக்கா, சரிதத்தில் இருந்தால் தான் அது ஆதாரத்துக்கான ஒரு பொருளே. ஏன்னா பாபாவுடைய சரிதம் தான் நமக்கான ஆதாரம், அதில் இருக்கக்கூடிய சில தகவல்கள் தான் நமக்கு ஆதாரம். அதற்கப்புறம் நீங்கள் 1000 புக்கு வந்திருக்கலாம், ஆனால் ஆதாரம் சச்சரிதம் தான். அப்போது நான் வந்து யார் பாபாவை பற்றி எந்த ஒரு தகவல் கொடுத்தாலும் அந்த தகவலை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆராய்ந்து தான் அதுக்கப்புறம் தான் நான் அதை வந்து நான் மற்றவர்கள்ட்ட பகிர்ந்துக்குவேன். அதை பாபா வந்து எனக்கு அந்த வார்த்தையை சொன்னது வந்து என்னை அப்படியே ஒரு என்ன நீயே இப்படி கேட்கலாமான்னு என்னை வந்து பாபா கேட்ட மாதிரி இருந்தது. முதல்ல பாபா சொன்ன வார்த்தை அப்படி இருந்தது. அதாவது என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்னர். அப்படியே எனக்கு வந்து அது வெட்கி தலை குனிஞ்சேம்பாங்கள்ல, அப்படி தான் இருந்தது எனக்கு. ஏன்னா பாபா யாருங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். நம்ம இஷ்டத்துக்கு பாபாவை வந்து யூஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. சரிங்களா? பாபா வந்து அது சொன்னார் இது சொன்னார், எல்லாத்துக்கும் பாபாட்ட நம்ம பதில் சொல்லணும். நாம் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பில் நாம் சொல்கிறத பாபா சொன்னாருன்னு சொல்கிறது வந்து தப்பு. இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நாம் உதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் பதில் சொல்லியே ஆகணும். பாபாவுடைய கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கோர்ட்டில் நாளைக்கு நாம் நிற்கணும். பாபா நம்மளை கேட்பார். நான் சொல்லாத விஷயத்தை நீ எப்படி சொன்னேன்னு கேட்பார். அப்போ நம்ம எப்படி நம்ம வந்து எந்த முகத்தை வச்சு பாபாட்ட பார்ப்போன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அதாவது பாபா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு உதவி பண்ணாமல் இருக்காரா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பக்தர்கள்ட்ட நான் கேட்குறேன், எவ்வளவோ சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்பீங்க, எவ்வளவோ நெருக்கடியான காலகட்டங்களை கடந்து வந்திருப்பீங்க, பொழுது விடிஞ்சால் என்ன ஆகுங்கிற நிலைமையிலே இருந்திருப்பீங்க, சரிங்களா? இப்போவும் இருப்பீங்க. நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன இது நம்மளால் முடியாதே, நம்மளால் இந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோன்னு நினைத்த காலமும் இருக்கும். இன்றைக்கும் அந்த மாதிரி காலங்களில் இருக்கிறவங்களும் இருப்பீங்க. அப்போது நாம் சக மனிதன்கிட்ட கூட நாம் வந்து உதவின்னு போய் நிற்கிறதுக்கு பல முறை யோசிச்சிருப்போம். ஆனால் பாபாவிடம் வந்து நிற்கிறதுக்கு நாம் கொஞ்சமாவது தயங்கி இருக்கோமா? பாபாவிடம் உதவி கேட்க தயங்கி இருக்கோமா? பாபாவிடம் நம்மளுடைய வேதனைகளை சொல்ல தயங்கி இருக்கோமா? பாபாவிடம் நம்மளுடைய பிரச்சனைகளை முறையிட தயங்கி இருக்கோமா? கிடையாது. அதுதான் அந்த கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் பாபாவிடம் வந்து நம்மளுடைய மனம் விட்டு பேசுகிறோம், நம்மளுடைய மன வேதனைகளை கொட்டுறோம். அதற்கு காரணம் என்ன? பாபாவுடைய அந்த ஆறுதல், பாபாவுடைய அந்த அரவணை. அதை நம்ம பல சூழ்நிலைகளில் அந்த அரவணைப்பை நாம் உணர்ந்திருக்கோம். அந்த கரம் வந்து நம்ம வந்து எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகள்லையும் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மளை வெளியில் கொண்டு வந்திருக்கு. இந்த நொடி வரையிலும் நம்முடைய கரத்தை பிடித்து வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய கரம் பாபாவுடைய கரம். பாபா மட்டுமே இந்த உலகத்தில் நம்ம வந்து அரவணைச்சு கொண்டு போயிட்டுருக்கார். அப்படியாப்பட்ட பாபாவை நீங்கள் பாபா நமக்கு உதவி செய்வாரா மாட்டாராங்கிற டவுட் உங்களுக்கு ஒரு துளியாவது வந்திருக்குமா? வந்ததே கிடையாதுல்ல. அப்போது அந்த வந்ததே இல்லைன்னா நம்மளுடைய மனம் எந்த அளவுக்கு பாபாவை வந்து புரிந்து உணர்ந்து இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது நீங்கள் ஒரு பக்தரிடம் இல்லை உங்களுடைய நண்பரிடம் உதவின்னு போய் கேட்குறீங்கன்னா, அந்த உதவின்னு போய் கேட்கும்போது நீங்கள் பாபாவை மனதில் வைத்து தான் போய் கேட்குறீங்க. காரணம், பாபா தான் அந்த மாதிரி ஒரு நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. பாபா தான் அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட போயிட்டு உங்களுடைய உதவிக்குன்னு போக வைக்கிறார், சரிங்களா? நீங்கள் அந்த நபரிடம் போய் உதவின்னு கேட்கும்போது அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்கிறாரா இல்லையாங்கிறத பாபா பார்ப்பார். பாபா வெயிட் பண்ணி பார்ப்பார். அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்துட்டார்னா ஓகே. ஏன்னா பாபா அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்வாருங்கிற நம்பிக்கையில் தான் உங்களை அந்த நபரிடம் அனுப்புகிறார். பாபாவுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவர்கிட்ட நம்ம இவனை அனுப்பிச்சோம்னா அவர் உதவி பண்ணுவார், அவரை காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் அந்த பக்தரிடம் அந்த நபரிடம் வந்து உங்களை உதவின்னு போய் நிற்க வைக்கிறாரு. அப்போது அவர் உதவி செய்துட்டார்னா பாபா சந்தோஷப்படுவார். ஓகே, நம்ம சொல்லி அனுப்பிச்சோம், அவன் செஞ்சிட்டான். அப்படி அவர் செய்யலை அப்படின்னா அதுக்காக அவரை கோவப்பட போகிறதில்ல பாபா அடுத்த வேலையை பார்ப்பார். வேறு எது மூலமாக உங்களுக்கு உதவி செய்யலான்னு மட்டும்தான் யோசிப்பார். ஆகா, நம்ம அனுப்பிச்சோம், அவன் பார் இவனுக்கு பண்ணலை, அதனால் வந்து அவன் இப்படி பண்ணிட்டானேன்னு அவன் மேலே கோவப்படுறதுங்கிறது பாபா வந்து கோவப்படுவாரா படமாட்டாரான்னு எனக்கு தெரியாது, சரிங்களா? நான் நினைக்கிறேன் கோவப்படமாட்டாருன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா பாபாவுக்கு அந்த நபர் மேலே கோபப்படுறதை விட அந்த பக்தனுக்கு அடுத்த உதவி ஏதாவது செய்யணுங்கிறது தான் முக்கியமாக தெரியும் பாபாவுக்கு. அதற்கு என்ன பண்ணுவார்? வேறு ஒரு வழியை ஏற்படுத்துவார், வேறு ஒரு கதவை திறப்பார். இதுதான் பாபா, சரிங்களா? அதனால் தயவு செய்து எந்த ஒரு பக்தருக்குமே சொல்கிறேன், உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு வந்து பாபாவின் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தாதீங்க. அது தவறு. காரணம், பாபாவுக்கு நாம் பதில் சொல்லணும். பாபாவுக்கு நிச்சயம் பதில் சொல்லணும். பாபாவுக்கு பதில் சொல்லாமல் இந்த உலகத்தை விட்டு நம்ம போகவே முடியாது. அதனால சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. நாம் பேசும் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பேசுங்க.
இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கும் சொல்கிறேன், உங்களிடம் உதவின்னு ஒருவர் வந்து நின்றால் உங்களால் உதவி செய்யக்கூடிய நிலை இருந்தால் மட்டும்தான் பாபா உங்களிடம் அந்த நபரை கொண்டு வருவார். உதவி செய்யக்கூடிய நிலையில் உங்களை பாபா வைத்திருந்தால் மட்டும்தான் பாபா உதவிக்குன்னு உங்களிடம் ஒரு ஜீவனை கொண்டு வருவார். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன், டைம் போயிட்டே இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் வந்து இத்தனை நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன் எந்த ஒரு வீடியோவும். காரணம், யாரோ ஒருவருக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். நான் இத்தனை பேர் பார்க்கணும், இத்தனை வியூஸ் போகணுங்கிறதெல்லாம் என்னுடைய எண்ணம் கிடையாது. ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து காலையில் ஒரு 7 மணி இருக்கும், 6:30 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நான் ஆஃபீஸ் பக்கம் வந்ததே கிடையாது. நான் வந்து ஒரு வேலையாக எங்கேயோ அன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு நான் வரும்போதே சரி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக வரும்போது இங்கே நம்ம ஆஃபீஸ்கிட்ட வந்து ஒரு 4-5 நாய் வந்து எப்போவுமே இருக்கும். நம்ம போடுற பிஸ்கெட், அங்கே தண்ணி வைப்போம், அதனால் வந்து ஒரு 4-5 நாய் எப்போவுமே நம்ம ஆஃபீஸ்கிட்ட இருக்கும். இந்த நாய்கள் இல்லாமல் ஒரு நாய் வந்து என்கிட்ட ஓடி வருது. அந்த நாய் ஓடி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நாயுடைய அந்த தலை மேல் வந்து நம்முடைய அந்த ஒரு கரம் அளவுக்கு அப்படியே செப்டிக் ஆகிருக்கு, அடிபட்டிருக்கும் போல். அது எப்படி அடிபட்டுச்சு என்ன எதுன்னெலாம் தெரியாது, அப்படியே செப்டிக் ஆகிருக்கு. அது செப்டிக்கான ஒரு காயத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த நாய் வந்து அதால் நிலை கொள்ளாமல் தவிக்குது. அப்படியே ஒரு இடத்துல நிற்க முடியலை, அந்த வேதனை வலி. அதனால் இந்த பக்கம் ஓடுது, அந்த பக்கம் ஓடுது, இப்படி ஓடுது, அப்படி ஓடுது. எனக்கு வந்து அந்த நாய் பார்த்ததுலேருந்து என்னால் மனசு அழிக்குது, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். யோசித்த சில நிமிஷத்துலேயே எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா, என்னோடய ஆஃபீஸில் நான் ஏற்கனவே ஒரு நாய்க்கு போடுறதுக்காக ஒரு வேப்ப எண்ணெய் வாங்கி வச்சுருந்தேன். அந்த வேப்பெண்ணெய் வாங்கினதில் அந்த வேப்பெண்ணெயில் பாதி அந்த நாய்க்கு ஏற்கனவே ஒரு நாய்க்கு போட்டுட்டு மீதி வந்து என் ஆஃபீஸில் இருக்குது. அது எனக்கு அப்போது ஞாபகம் வருது. அந்த ஞாபகம் வந்த உடனே என்ன பண்ணுறேன், ஆஃபீஸு டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணி அந்த வேப்பெண்ணெய் எடுத்துட்டா அந்த நாய் வந்து ஓடிடுச்சு. அது வேப்பெண்ணையை பார்த்துட்டு ஓடலை, அதால் நிற்க முடியல. அது இந்த பக்கம் வருது, அப்படியே வந்து பார்த்துட்டு ஓடுது. நானும் பின்னாடியே போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ட்ரை பண்ணனால ஊற்ற முடியல, சரிங்களா. அதுக்கப்புறம் அது ஓடிடுச்சு. என்னால் அதை ஃபாலோ பண்ணி போக முடியல நடந்து போனதுனால. சரி, நம்ம ரொம்ப விரட்டணும்னா அது ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு பாபாட்ட ப்ரே பண்ணிவிட்டு வந்துட்டேன். அன்றைக்கு ஈவினிங் வந்து அப்படியே வருது கரெக்டாக ஆஃபீஸ்கிட்ட. நான் அந்த டைம் நான் வெளியில் போய் வண்டி எடுக்க போகிறேன், கரெக்டாக வருது. அப்போது எனக்கு அதை பார்த்த உடனே அந்த வேப்பெண்ணெய் வண்டியிலே இருந்தது. எடுத்து என்ன பண்ணேன், ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், நைட்டு 7-7:30 இருக்கும். கிட்ட வரும்போது அப்படியே ஊற்றி விட்டேன். அதில் பாதி தான் அந்த காயத்தில் பட்டுச்சு, மீதி கீழே ஊற்றிடுச்சு. ஆனால் அது ஊற்றிட்டேங்கிற ஒரு மன நிம்மதி இருந்தது, சரிங்களா. இப்போது அது நான் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அதை பற்றி எப்போயாவது நினைப்பேன், ஆனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி மதியத்தில் நான் வந்து ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு இடத்துல அங்கே நிற்கிறேன், வண்டி நிறுத்துகிறேன். அந்த டாக் ஓடி வருது என்கிட்ட. அந்த தூரத்துலேருந்து ஓடி வருது, நான் பார்க்குறேன். அது மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆஹா, எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்ருக்கேன். அந்த அப்படியே ஓடி வருது என்னை பார்த்துட்டு. ஏன்னா என்கிட்ட பழக்கம் இல்லாத டாக் அது, நாய். அது ஓடி வந்து என் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உட்காருது. அந்த மதியம் வெயில் நேரத்துக்கு அது வந்து அப்படியே நின்று பார்க்குது. அது என்னை பார்க்குது, நான் அந்த காயத்தை பார்க்குறேன். அந்த காயம் வந்து அப்படியே சுத்தமாக பட்டு போல் காஞ்சிருச்சு. அந்த தோல் ஸ்கின் வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சிருக்கு, காஞ்சு சுத்தமாக அதோடய காயம் வந்து அந்த வடு மட்டும்தான் இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாபா வந்து எப்படி யோசிச்சு பாருங்கள், அந்த ஒரு நாயை வந்து அதோட காயத்துக்கு
நான் மருந்து போடுவேன்னு என்னை நம்பி அந்த நாய் கூப்பிட்டு வர்றார் பாபா. அந்த நாய் வர்றதுக்கு பல நாட்களுக்கு முன்னாடியே அதற்கான மருந்து வேப்ப எண்ணெயை எனக்கு வாங்கி வச்சிருக்க அந்த திராணியை கொடுத்துருக்கார் பாபா. நான் வாங்கினதில் அரை பாட்டில் இருக்குது, கண்ணுக்கு எதிரிலேயே இருக்குது. அந்த சூழ்நிலையை உருவாக்குறத சொல்கிறேன். அதெல்லாம் தியானிக்கணும். நம்ம சும்மா அப்படியே கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தியானிக்கணும். பாபாவுடைய அருகாமையை நீங்கள் தியானிக்கும் போது தான் நீங்கள் உணர முடியும். அந்த நாய்க்கு நான் என்னிடம் போனால் அதற்கான தீர்வு கிடைக்கும், அந்த பிரச்சனையிலேருந்து அதால் காப்பாற்ற முடியுங்கிறதுக்கு பாபா அந்த நாயை எனக்கு கொண்டு வராரு. அதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்து வச்சுருக்காரு. நான் அந்த வேப்பனை எப்போ எடுக்கணும், ஆஃபீஸை ஓப்பன் பண்ணணும், கடந்து போயிட முடியும்ல. எப்படியாவது கடந்து போகலாம். நம்மளுடைய சுய புத்தி ஏதாவது ஒன்று பண்ணோம் அந்த நேரத்தில், அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு போயிடும். ஆனால் பாபா நமக்கு கொடுத்துருக்காரு ஒரு பணி. அந்த ஜீவனுக்கு கொடுக்கறதுக்கு, அந்த ஜீவனுடைய வேதனையை போக்குறதுக்கு நம்மிடம் அந்த மருந்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு கொஞ்சம் மெனக்கட்டும், அவ்வளோதான். மெனக்கட்டு ஊற்றணும். இன்றைக்கு அந்த ஜீவனை பார்க்கும்போது அவ்வளோ மன நிம்மதியாக இருக்குது. இதுதான் நம்மளை பாபா ஒரு பக்தரோ ஏதோ ஒரு உதவி தேடி ஒரு நபரோ, உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு நபரோ உங்களிடம் உதவின்னு கேட்காமலே அவர்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு பாபா உங்களுக்கு காமிக்கிறாருனாவே பாபா உங்களை உதவி செய்ய சொல்கிறாருன்னு அர்த்தம். பாபா உங்களை உதவி செய்ய சொல்கிறதுனால தான் அந்த உதவி தேவைப்படுபவருடைய நிலையை உங்கள் காதுக்கு, உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரார் பாபா. இதெல்லாம் தியானிக்கிறதுங்க. சும்மா அப்படியே நம்ம பேசிட்டு போகிறது கிடையாது. நான் என்னுடைய எந்த ஒரு தகவலும் நான் பாபாவை பற்றி நான் பிறருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அது முதல்ல எனக்கு நான் தியானிப்பேன், நான் அதை சிந்திப்பேன், நான் அதை பற்றியே யோசிப்பேன். எனக்கு அந்த போதனையை நான் உள்வாங்குவேன். அதுக்கப்புறம்தான் அதை நான் மற்றவர்களுக்கு நான் பதிவிடுவேன். அது என் கூட இருக்கக்கூடிய பல பக்தர்கள்ட்ட நான் பேசும்போதும் தெரியும். அதனால் தயவு செய்து உங்களிடம் பாபா யாரையும் அனுப்புகிறாருன்னா, யாருக்காவது உதவி தேவைப்படக்கூடிய சூழ்நிலையை உங்களுடைய காதுக்கோ உங்களுடைய கண் பார்வைக்கோ பாபா கொண்டு வராருன்னா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன் மிஸ் பண்ணுறாதீங்கன்னு சொல்கிறேன்னா, பாபா எனக்கு சொன்ன வார்த்தை, பல வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார் பாபா. உன்னிடம் ஒருத்தன் உதவின்னு கேட்குறான்னா அவனுக்கு நீ உதவி செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் தான் இறைவன் உனக்கு அந்த பக்தனை, அந்த நபரை கொண்டு வருவான். உனக்கிட்ட இல்லாமல் ஒருத்தன் உதவின்னு கேட்கவே மாட்டான். பாபா எனக்கு சொன்ன வார்த்தை. அப்போது அந்த நாளை, அந்த சந்தர்ப்பத்தை நீ மிஸ் பண்ணிடாத. அவனுக்கு உதவி செய்ய யோசிச்சிடாத, உதவி செய்ய தவறிடாதன்றிருக்கு. காரணம் என்னென்னா, அந்த நாள் அதற்கப்புறம் திரும்ப வருமான்னு தெரியாது. அந்த நாள் திரும்ப வரும் என்றால் அன்று நாம் உதவி செய்யும் நிலையில் இருப்போமா, அவர் உதவி பெறக்கூடிய நிலையில் இருப்பாராங்கிறது நமக்கு தெரியாது. அது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். காரணம், இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் யாரை எப்போ உயர்த்துவான், எப்போ தாழ்த்துவான்னு யாரும் அறியார். அதனால் தயவு செய்து எந்த ஜீவன் உங்கள் கண் முன்னாடி உதவிக்காக இருந்தாலும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. அந்த உதவிகள் செய்யும்போது பாபாவின் அந்த அருகாமையை உங்களால் உணர முடியும். நன்றி.